गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட போட்டோவை இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் and Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதில வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம புது போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Alight Motion ஆப் தேவைப்படும். Alight Motionோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோவை எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செகண்ட் லிங்க் how to import beat mark and shake effect னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பீட் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் டைம் லைனை ஸ்டார்டிங்ல செட் பண்ணிட்டு இப்போ நம்மளோட போட்டோஸ் ஆட் பண்ணனும். அது கீழ ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இங்க மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதுல எந்த ஃபோல்டர்ல உங்களோட போட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களோட போட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் பண்ணலாம். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் எப்படி போட்டோ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோட எட்ஜுக்கு வந்துடும். ஸோ இந்த பீட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தாக இருக்கிறதுனால மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைம் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ இந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த ஃபோட்டோவோட லென்த்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண கீழே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த பீட் மார்க் வரையும் அந்த ஃபோட்டோ லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 3 ஃபோட்டோவுக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஃபோட்டோவுக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க 4 ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல இந்த லென்த்தாக இருக்கிற ஃபோட்டோ முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 4 ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு அதில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபோர்த்தாக ஒரு ஃபோட்டோ லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்துட்டு பார்த்துக்கோங்க. 12.17 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிற பீட் மார்க் ஃபோட்டோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் தேர்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பீட் மார்க்லேருந்து அதாவது 13.9 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிற பீட் மார்க்கில் இருக்க ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே லேயராக இருக்கும். ஸோ அந்த லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள லேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி ஃபைல் லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே அந்த பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் ஃபைல் லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண இங்கே மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம்.